வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப் இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இன்னைக்கு என்ன வீடியோனா ஹவு டு ரைட் அ மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிற வீடியோ. பிகினிங் ஆஃப் ரைடர்ஸ் எல்லாருக்குமே செக் தானே பண்றேன். இல்லையே vlog பண்ணிட்டு இருக்கேன்டா. வந்து பிகினிங் ஆஃப் பைக்கிங் எல்லாருக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா வீடியோலேயே சொதப்பிட்டான். அவனே நம்பி எடுக்க சொல்கிறேன். மைக் பிடிங்கி போயிடுச்சு, இது பண்ணிச்சு. மைக் பிடிங்கி போயிடுச்சா? ரொம்ப பண்ணிட்டான். பாத்தியா விளாக கொடுமை. இப்பெல்லாம் பயப்படுத்துவீங்க. நீ அவனை எடுக்க சொல்லிட்டா திரும்ப செக் பண்ணி சொல்கிறேன். பரவாயில்ல. நான் எல்லாமே செக் பண்ணி நானே கொடுத்துட்டேன். ஸோ டிடிஎஃப் பார்த்தா என்ன என்ன கால ஆரம்பிச்சிருந்தாரு கேட்பேன். பேச விடுங்கடா. ஸோ பிகினிங் ஆஃப் பைக்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ரைட் அ பைக், ஹவு டு ரைட் அ மோட்டார் சைக்கிள்னு சொல்லி எல்லாருமே நீங்க யூடியூப்ல பாப்பீங்க வீடியோ. சில பேருக்கு கரெக்டாக கிடைக்கும், சில பேருக்கு கரெக்டாக கிடைக்காது. நம்மளோட சேனல் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் புல்லட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓட்டி பழகணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்றதுக்காக யூடியூப்ல வந்து ஹவு டு ரைட் அ டீசல் இன்ஜின் புல்லட் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணேன். ஸோ இதுதான் நம்ம அப்பாவோட டீசல் இன்ஜின் புல்லட். இது வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கீர் இருக்கும், லெஃப்ட் சைடில் பிரேக் இருக்கும். நம்ம பைக்கில் ரைட் சைடில் பிரேக் இருக்கும், லெஃப்ட் சைடில் கீர் இருக்கும். முதல் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கே ஓட்ட தெரியாது. இந்த பைக்கில் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. கீர் எப்படி போடணும்னு தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ரைட் அ டீசல் இன்ஜின் புல்லட்னு சொல்லி தேடினேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ரைட் அ மோட்டார் சைக்கிள் நம்ம ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். ஸோ அட் லாஸ்ட் வந்து பார்த்துட்டு இன்னைக்கு வந்து பார்த்துட்டுனா உங்க எல்லாத்துக்குமே நான் டீச் பண்ண போகிற டிடிஎஃப். இன்னைக்கு வந்து வண்டியே விடும்போது விட்டா போதும் அப்படிங்கிறியா? நியூட்ரல் ஆன் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து நம்ம யாருக்கு கத்து கொடுக்க போறோம்னா நம்ம வைஷுக்கு தான் கத்து கொடுக்க போறோம். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது ஓட்ட தெரியாதுடா. அவளுக்கு ஓட்ட தெரியாதுடா. அதுதானே இது அதுதான் சொல்லி தர போறோம். ஒரே நாள் கத்துக்க மாட்டா. இருந்தாலும் நம்ம எப்படின்னு சொல்லி டீச் பண்ண அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்பா. சரி டிடிஎஃப் வண்டியில இருக்கக்கூடிய அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா பொண்ணுங்களை தான் மதிக்கும். யாருக்கு இங்க பைக் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லுங்க, நான் ஓட்ட சொல்லி தரேன். கத்து கொடு எனக்கு. ஐயோ படுத்துறானே. ஆக்சுவலி டிடிஎஃப் பொண்ணுங்களை தான் மதிக்குமாம்ல. ஓட்ட தெரியாதவங்களுக்கு தான் சொல்லி தர முடியும். கொய்யாக்கா சாப்பிடலாம் இங்க முதல்ல வா. பைக்கிங் லைஃப்குள்ள என்டர் ஆகக்கூடிய எல்லா டிடிஎஃப்க்கும் நான் என்ன ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிறேன்னா, எடுத்த உடனே 1000cc போகாதீங்க, எடுத்த உடனே 390 போகாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பண்ண ஒரு 100cc இல்லைன்னா R15 உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். பவர், மைலேஜுக்கு மைலேஜ், பிக்கப், சர்வீஸ், மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கும். ஸோ வந்து நீங்க எடுத்த உடனே ஒரு R15 V3 V4 வீடியோ R15 ப்ரமோஷனா? இல்ல வந்து நீங்க R15 V3க்கு ப்ரமோஷன் கூட வச்சுக்கலாம். நான் தாராளமா மனசார வந்து ப்ரோமோட் பண்ணுவேன். ஆனா V4க்குலாம் ப்ரோமோட் பண்ண மாட்டேன். ஸ்டண்ட்டுக்கு அதே பேசிக் மாடல் தான். லோ பவர்ல இருந்து ஆரம்பிக்கும். ஆமா, ஸ்டண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். நம்ம பைக்கிங், டிராவலிங் எல்லாத்துக்குமே வந்து பண்ண நீங்க லோ சிசில இருந்து தான் ஆரம்பிக்கணும். இது இப்ப புதுசாக நான் ஒரு வீடியோ எனக்கு அடுத்த ரீல்ஸ் சொல்றேன். ரீல்ஸ் அடுத்த கண்டென்ட் ஹவு டு ஸ்டண்ட் பிராக்டிஸ்னு எனக்கு ட்ரைனிங் கொடுங்க. நான் சூப்பரா தரோம். ஸ்டண்ட் பொறுத்த அளவுக்கு நான் எனக்குமே பண்ணணும்னு ஆசை. அது ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தான் பண்ணல. ஸ்டண்ட் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தா பிரேக்கிங் தான் எல்லாமே. உங்களுக்கு வீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே போறதுக்கு உங்களுக்கு ஆக்சிலேட்டர் முக்கியமோ, பவர் முக்கியமோ, பாடி பேலன்ஸ் முக்கியமோ, அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த பிரேக்கிங் தான். கை பவர் தான் முக்கியம். எல்லாத்தையும் விட 10% 90% 70% பிரேக்கிங் தான். 10% பாடி பேலன்ஸ், 10% ஆக்சிலேட்டர், அந்த மாதிரி. அதை விடுங்க, அவுட் ஆஃப் கண்டென்ட் போகாதீங்க. நான் முதல்ல இதுக்கு வாங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங் தயவு செஞ்சு ஒரு ஸ்டண்ட் ஆகட்டும், பைக்கிங் லைஃப் ஆகட்டும், நீங்கள் ட்ராவலிங் போறீங்கனாலும் ஸ்டார்டிங் வந்து பண்ணால் லோ சிசிலேருந்து ஆரம்பிங்க. எடுத்தோடனே ஹை சிசிக்கு போகவே போகாதீங்க. அண்ட் வந்து இந்த 2 ஃபிங்கர்ஸில் தான் எல்லாமே கேம் இருக்குது. சரிங்களா? இந்த 2 ஃபிங்கர் மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. பிரேக்கிங்க்கு இந்த 2 ஃபிங்கர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கிளச்சுக்கு இந்த 2 ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நான் எப்படி பிடிப்பேன்? எப்படி இப்படி நீ பிடிக்கிறீங்களா? இதில் என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். இப்படி பிடிச்சிட்டு இருக்கியா? இறங்கிக்கமா 1 minute வைஸ் கெட் டவுன். நீங்கள் வந்து இந்த 5 விரல இப்படி பிடிக்கிறீங்களா? இப்போ வந்து த்ராட்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? முறுக்குவேன். அப்போ இப்படி போயிடும். நான் ப்ரோ ரைடர். முறுக்குவேன், பிரேக் இல்லை அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி உட்காந்துருக்கீங்களா, நீங்கள் போகும்போது இப்படி ஃபுல்லாக முறுக்குவீங்க. அதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் இப்படி வைப்பீங்க. பிரேக் பிடிக்கும் போது தான் நீங்கள் இங்கே வைப்பீங்க. இப்படி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து இப்படி த்ராட்டில் பண்ணுவீங்க. ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் த்ராட்டில் விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ண இங்கே வைப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு நிறைய டைம் லாஸ் ஆகும். அது இதுவே நீங்கள் இப்படி வச்சுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பாட்டு த்ராட்டில் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு எமர்ஜென்சின்னு உடனே ரோல் ஆஃப் பண்ண உடனே நீங்கள் பிரேக்கிங் பண்ணுவீங்க. உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் பழக தோணும். அதெல்லாம் வேணா ஃபர்ஸ்ட் இப்படி சொல்லு. ஐயோ சாமி வேற. கியர் பைக்கை பொறுத்த அளவுக்கு ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க டிடிஎஃப். வைஷு, திஸ் இஸ் அ கிளச். ஓகேவா? வண்டி வந்து பண்ண நியூட்ரலில் தான் இருக்கும். ஓகேவா? எப்பவுமே இந்த சைட் ஸ்டாண்டை நீங்கள் எடுத்துடணும். ஓகேவா? வண்டி வந்து நியூட்ரலில் தான் இருக்கணும். நியூட்ரலில் இருந்தாலும் சரி, கீரில் இருந்தாலும் சரி, எப்பவுமே வந்து பண்ண நீங்கள் வந்து கிளச்சை பிடிச்சி தான் வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா சில டைம் வந்து பண்ண கீரில் இருக்கும். ஓ அஜி, இது எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். கிளச்சு கீரை மட்டும் சொல்லி கொடுத்தா போதும்னு நினச்சேன். ஸ்டார்ட் பண்ணுறதே எப்படின்னு சொல்லி தரணும். டிடிஎஃப் ஒரு கீர் பைக் ஓட்டுறதுக்கு நமக்கு என்னென்ன பேசிக்கான விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேங்க. ஸோ வந்து கிளச்சுங்க. ஓகேங்களா? வைஷு, நீ இந்த கிளச்சை பிடிச்சாதான் உன்னால் கீரே போட முடியும்.
ஓகேவா வண்டியில் வந்து பண்ணால் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கும் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கும் ஒரு கீரும் வந்து பண்ணால் ஒரு மாதிரி புரியாது 5 ஸ்பீட் கிஸ் பாக்கனா தெரியல அப்படின்னா என்னன்னு தெரியலங்கறியா அதாவது 5 கீர் இருக்கும் 6 கீர் இருக்கும் அவ்வளவுதான் ஒரு கீருமே ஒரு மாதிரி போடுற மாதிரி வருங்க நம்ம R15 பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கீர் ஃபர்ஸ்ட் இப்படி கீழ அமுக்கிட்டு மீதி எல்லாமே மேல தூக்குற மாதிரி இருக்கும் ஸ்ப்ளெண்டர் பைக் மாதிரி வராது ஸ்ப்ளெண்டர் பைக்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேல எல்லாம் பேக் அதுக்கு அப்புறம் எல்லாம் முன்னாடி ஒவ்வொரு பைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பைக்கோட கியர் எப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கியருக்கும் செகண்ட் கியருக்கும் நடுவில் நியூட்ரல் இருக்கும் கிளட்ச் பிடிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் கியர் பைக் ஓட்டுறவங்களுக்கு வராது செகண்ட் கியர் தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் ஃபிஃப்த் கியர் சிக்ஸ்த் கியர் கியர் ட்ராப் ஃபிஃப்த்து ஃபோர்த்து தேர்டு செகண்டு 1 மணி தூக்கினீங்கன்னா நியூட்ரல் அவ்வளோதான் சரிங்களா எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிரேக்கிங் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளட்ச் விட்றக்கு சொல்லி தரோம் உட்கார் வண்டியில் உட்கார் வைஷு ஓகே உனக்கு ஹைட் பத்துதா என்ன இப்படி உட்காந்துக்கிட்ட ஹைட் பத்தலையா நோ ஹைட்டா ஐயோ ஓட்டுறாங்க இப்போலாம் அது ஹைட் டஸ் நாட் மேட்டருங்க இப்போவே சொல்லிடுறேன் ஸோ வந்து ஹைட்டு இல்லைப்பா என்னால் ஓட்டவே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க ஹைட்டை வச்சு நீங்கள் பைக்கை செலக்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பைக்கு அதை வச்சு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் ஹைட் தான் மேட்டர் ஹைட்லாம் மேட்டர் கிடையாது அப்போ சொல்றீங்களே ஸ்டென்ட்ல இத்தோடு தான் இருப்பானுங்க ஃபாரினர்ஸ்லாம் குட்டி குட்டி பொண்ணுங்களா இருப்பாங்க ஹைட்டே ரொம்ப குட்டியா இருக்குங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க டபக்குன்னு ஜம்ப் பண்ணி வெளியே இருப்பாங்க கிளட்ச் ரிமூவ் ஓபன் ஓகே டோன்ட் ஓபன் கூட வண்டி எல்லாம் கீழ போட முடியாது எப்பவுமே வந்து பண்ணா வண்டி ஆன் பண்ணும்போது கிளட்ச் புடிச்சு தான் வண்டி ஆன் பண்ணணும் ஓகேவா நீ தான் கேட்ச் பண்ணு கேட்ச் கிளட்ச் புடி ஓகேவா கிளட்ச் இது 2 ஃபிங்கர்ஸ் அத பிடிக்கூட அது பிரேக் அத இங்க பாருப்பா throttle ஹெவியா குடுற கூடாது ஓகேவா பைக் கூட தூக்கி வீசிரும் ஓகேவா அந்த பையனுக்கு பயம் இல்ல சோ லைட்டா தான் throttle பண்ணனும் ஓகேவா என்ன வரலது விடு இப்படி கீழ ஒரு பிரேக் இருக்குன்னு சொல்லிடு காலுக்குல இங்க வை அது ஒரு பிரேக் அதுதான் வேணும் அத புடிச்சு டோன்ட் பிரஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் கியர் போடு டவுன் ஓகே கொஞ்சம் கொஞ்சமா உண்ணும் லைட்லி ரிலீஸ் த கிளட்ச் ஓகே லைட் throttle அப்படி இல்ல ஒன் ஸ்டே கைய விடு லைக் தட் ஃபர்ஸ்ட் நீங்க கிளட்ச் விடும்போது உங்களால அது முடியவே முடியாது உலகத்திலேயே ஏதோ ரொம்ப கஷ்டமான வேலை மாதிரி இருக்கும் நீங்க வந்து பண்ண ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் நமக்கு மசில் மெமரி கடவுளாம் வந்து பண்ண நமக்கு மசில் மெமரி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க இது கொஞ்சம் இது என்ன விஷயம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெகுலர் பிராக்டிஸ் தான் பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை பண்ண ஆட்டோமேட்டிக்கா இப்போ நான் ஒரு பிகினரா இருந்து எவ்வளவு நாளா கத்துக்க முடியும் பிகினரா இருந்தீங்கன்னா ஒரு 2 நாள்ல கத்துக்கலாம் How much days it ஆனா will take me? பைக் 2 days Oh, super. இன்னைக்கு 1 டே ஃபுல் டே இருந்துச்சுனாலே நீங்க பாத்துக்கலாம் ட்ரிஃப்டிங் குத்திரும் உன்னை கால் எட்டணும் ஃபர்ஸ்ட் கால் எட்டணுமா வண்டியை மட்டும் விட்டுறாதீங்கப்பா இப்போ வந்து இந்த மாதிரி ஹவு டு ரைட் அ மோட்டார் சைக்கிள்னு சொல்லி ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தேன்ல இதை பற்றி நான் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளச்சு பிடிச்சி டக்குன்னு கீர் டவுன் பண்ணிட்டு இருந்தேன் நம்மளே அறியாமையே தேவைப்படும் சுச்சுவேஷனில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பண்ண கீர் டவுன் பண்ணும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மசில் மெமரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்துருங்க கிளச்சு பிடிச்சி தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டார்ட் த வெஹிக்கிள் Hey, don't press. சிச்சி இல்ல ஐ வில் டெல் Vaishu, don't do like this. Vaishu, ஒரு சான்ஸ் கொடுங்க புடி அத புடி இத பாரு அப்படியே இல்ல சொல்லி தரேன் சொல்லி ஒரே சொல்லி தரேன் இத பாரு clutch full புடி பறக்க போறது ஒருத்தி உறுதி don't do like this லைட்டா இங்க RPM தெரியுது பாரு ஒரு 2 RPM 3 RPM அதெல்லாம் புரியாதுடா Hey, someone sit back, Ray. எனக்கே தெரியும் யாருக்கும் தெரியும் இத்தனை வருஷம் ஓடுறேன் லைட்டா கிளட்ச் விடணும் while moving time lightly you need to release the clutch and lightly you need to give the accelerator that's all சூப்பர் அப்படியே போய் அந்த போஸ்ட்ல தான் அடிக்கணும் சூப்பர் ஓகே கிளட்ச் விடு அஜி நீ உட்கார் அஜி ஐயோ நான் உட்காரலப்பா நீ உட்காரு இரு நானே உட்கார்றேன் வைஷு லீவ் அதுல அந்த இடுப்பு வளையலன்னு சொல்லி என்ன போட்டு Lightly ஏன்டா இடுப்பு வளையுதுன்னு சாவடிப்பாங்க now you don't want to press the clutch turn the vehicle I will tell you Turn illa, you turn. Wait, I will. don't release lightly release re Hey, catch. Turn and give me. நல்ல பழகுனதுக்கு அப்புறம் வந்து பண்ணா ஈஸியா வந்து பண்ணலாம் இந்த சினி அவளுக்கு சொல்லி கொடு நீ தான் ஈஸியா சொல்லி தருவடா உட்காரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக வந்து பண்ண சொல்ல தெரியுங்க இவன் அந்த கண்ட்ரோல் பண்ணி அழகாக கூட்டு போயிடுவான் அதே பாரு இந்த வாட்டி கண்டிப்பாக நீ கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும் பிகாஸ் மை கார் இஸ் தேட் ஓகே தட் டைம் நோ ப்ராப்ளம் போஸ்ட் ஒன்லி கிளச் ஊ திஸ் கிளச்
சரி எது கிளட்ச் ஐயோ என்ன கேக்குது வாட் இஸ் கிளட்ச் ஓகே திஸ் இஸ் பிரேக் press the first gear down ஃபர்ஸ்ட் கியர் சூப்பர் கிளட்ச் ரிமூவ் lightly release 40% release okay, and remove give it. 25% No break. accelerator falling down. கால் மே ऊपर है Vaishu 1 minute Vaishu leave 25% clutch and give 25% accelerator any problem brake apply okay if bike didn't move means give 50% of accelerator 25% of accelerator நீங்க என்னென்னமோ பேசுறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா கிளட்ச் விருதி Okay. nah don't press the brake நான் don't press the புடிடா brake. தபா கிளட்ச் You need to use only back brake போ ஏண்டா வண்டி விழுக்காட்டிராதடா கிளட்ச் உரான்ற வண்டி விழுக்காதீங்க நீங்க என்ன இது போ வண்டி வர முடியாது போ நான் மக்களுக்கு சொல்றேன் என்னடா இது கிளட்ச் இப்படியே புடிச்சிருக்கு எவ்வளவுடா என்னால முடிஞ்ச எல்லா ஃப்ளோலையும் ஓபன் 50% கிளட்ச் ஓபன் என்னன்னமோ சொல்லிட்டேன் Vaishu திஸ் இஸ் டைம் பை இல்ல அவரே நான் சொல்றேன் இரு நான் சொல்றேன் தண்ணா போகாதடா மெயின் ரீசன் வந்து இதுதான் இத புடி அத விட்டு இத விட்டாலே ஃபர்ஸ்ட் இல்ல மூவ் ஆகும் எனக்கு தெரிஞ்சு இத இது பாரு ஓகே ஓகேவா லாஸ்ட் டேக் ஓகே டோன்ட் வேஸ்ட் ஓகே புடி அங்க போற அண்ணா ரன்னிங் ஓபன் யுவர் புடிச்சுக்கோ விடு 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 lightly you need to give 25% accelerator okay give 50% of accelerator ஆக்சிலரேட்டர் கூட 50% accelerator நான் வந்து உங்க கிட்ட மாட்டிக்கிது இது தராது okay நீ இறங்கிக்கோ நானே சொல்லி கொடுக்குறேன் நீ இறங்கிக்கோ விடு வண்டியை ஓ இவங்க கிட்ட இருந்து என் வண்டியை காப்பாத்துறதே ஸ்டாண்ட் போட்டேன்டா போறோம் சைடா ஸ்டாண்ட் போட்டேன் போ ஓகே கோலாப்பூர்க்கோ நாங்களே பார்த்துறோம் நாங்க உனக்கு இப்போ வந்து வைஷுக்கு வந்து பண்ண வைஷு ஐ வில் டேக் டுட்டோரியல் யூ ஜஸ்ட் லிசன் டிடிஎஃப் ஒன்றுமே இல்லைங்க இங்கே பாருங்க ஸோ வந்து நீங்கள் கிளச்சை பிடிச்சி அப்போ போல வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா கிளச்சை இது ஃபுல்லாக இப்போ பிடிச்சிட்டிங்க 100% பிடிச்சிட்டிங்க இங்கே வந்து பண்ணால் இப்போ 100% வெயிட்டிங்கில் இருக்கீங்க ஓகேங்களா ஓகேவா இது 100% இப்போ இருக்குது இங்கே வந்து 100% பிடிச்சி வச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் 25% விடும்போது இங்கே பாருங்கள் வண்டி லைட்டாக மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியுதா 50% விடும்போது 20% ஆக்சிலரேட்டர் கொடுக்கணும் ஓகேவா இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் விட்டுட்டீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 50 போயிடுச்சு இப்போ போயிட்டு இருக்கு பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ வண்டி மூவிங்கில் இருக்குது 100 விட்டுட்டேன் இப்போ லெஃப்ட் சைடில் ஸோ வந்து இப்போ நான் நல்லா கற்றுக்கிட்டதுனால வந்து பண்ணேன் என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சுது எனக்கு இது ஒரு பெரிய வேலையாகவே இல்லை ஸோ வந்து உங்களுக்குமே இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டார்டிங் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளச் விடுறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் இப்போ பாருங்கள் வைஷு எவ்வளோ கஷ்டப்பட்டா நாங்கள் எத்தனை பிடிச்சி அடித்தோம் கார்லாம் ரொம்ப கஷ்டம் ஸோ வந்து ஜஸ்ட் இங்கே பாருங்களேன் ஈஸி தான் அப்புறம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இது மேடாக இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு 50% விட்டேன்னா அவ்வளோதான் இங்கே பாருங்கள் அப்புறம் இங்கே பாருங்களேன் அவ்வளோதான் ஸோ வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கீர் போடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்பிஎம் ஒரு 7000 ஆர்பிஎம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இங்கே பாருங்களேன் இப்போ நீங்கள் ஒரு செகண்ட் கீர் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஈஸியாக இருக்குங்க ஓகே திருப்பிக்கிட்டுமா இவ்வளோட குட்டி குழந்தைங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துருக்கேன்டா கப்புன்னு பிடிச்சிப்பாங்கடா அதுக்கெல்லாம் கற்று தர முடியாது அது வடிகட்டின முட்டாளு சொல்றேன் நான் உருளி 50-50 புரியல அவளுக்கு புரியல நான் பேசின இங்கிலீஷ் அவளுக்கு புரியலையோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பழகும் போது இந்த கிளச்சை மட்டும் விடுறத பழகிக்கிட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே வந்துடும் டிடிஎஃப் இப்போ உங்களுக்கு தெளிவாக மோட்டோ விளாகிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க எப்போவுமே நீங்கள் வண்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைட் ஸ்டாண்டை மறக்காமல் எடுத்துடணும் சரிங்களா சாவியை போட்டுடணும் கீழ் சுவிட்சை போட்டுடணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வண்டி நியூட்ரலில் இருக்கோ இல்லை கியரில் இருக்கோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து அதை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் கியரில் இருக்கா நியூட்ரலில் இருக்கான்னு சொல்லி அதனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளச்சை பிடிச்சிடணும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஃபிங்கர் கேம்ஸ் தான் நீங்கள் எப்போவுமே விளையாடணும் இப்படி 2 விரல பிடிச்சிடுறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து பார்த்தா எப்பவும் போல் ஃப்ரண்ட் கியர் ட்ரை பண்ணலாம் R15லாம் வந்து பார்த்தா கியர் ஃபஸ்ட்டு வந்து கீழே அமுக்கணும் செகண்ட் கியர் மேலே அமுக்கணும் தேர்ட் கியர் மேலே அமுக்கணும் ஃபோர்த் கியர் மேலே அமுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் செகண்ட் கியருக்கும் ஃபஸ்ட் கியருக்கும் நடுவில் வந்து பண்ணால் நியூட்ரல் இருக்கும் கரெக்டாக வந்து நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிக்கணும் நியூட்ரலில் வந்து பண்ணால் நின்றுக்கும் ஓகேங்களா டிடிஎஃப் இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா இந்த கிளச்சை விடுறது எப்படின்னு சொல்லி தர போகிறேன் அதுக்கப்புறம் கியர் வந்து எப்போ ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி தர போகிறேன் அதுக்கப்புறம் பிரேக்கிங் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா ஏன்னா இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க இப்போவே இந்த பிரேக்கிங் பற்றி கற்றுக்கோங்க இந்த பிரேக்கிங் பற்றி உங்களுக்கு சொல்லி தந்துறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பைக் பேலன்சிங் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் சைக்கிள் எல்லாருக்குமே பைக் பேலன்சிங் வரும் ஏன்னா சைக்கிள் ஓட்டிட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக பைக் வந்திருப்பீங்க சப்போஸ் யாராவது சைக்கிள் ஓட்டாமல் நான் பைக் வரேன்னா அப்படி வராதிங்க டிடிஎஃப் எப்பவுமே நமக்கு பேசிக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப
இம்பார்ட்டன்ட். அதனால் பேசிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து பைக்கிங்க்கு பேசிக்கே வந்து பண்ணால் சைக்கிள்னு நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக. ஸோ வந்து சைக்கிள் ஓட்டுங்க. சைக்கிள் வந்து நீங்கள் எப்படி ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீட் 10 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணால் நல்லா, அதாவது சைக்கிளை பொறுத்தளவுக்கு வந்து பண்ணால் இன்னும் நீங்கள் ஸ்பீட் கம்மியாக போகலாம். பைக்கில் தான் வந்து பண்ணால் 5 கிலோமீட்டர் ஸ்பீட் 10 கிலோமீட்டர் ஸ்பீட், ஏன்னா பைக்கோட வெயிட் அப்படி. ஸோ வந்து பைக் எவ்வளோக்கு வெயிட், வண்டி வந்து எவ்வளோக்கு வெயிட் கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு நீங்கள் ஸ்பீடு கம்மியாகவே வந்து பண்ண கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் ஓட்டி பழகும் போது இப்போவே ஒரு விஷயம் சொல்லிக்கிறீங்க, பைக்கை வந்து வேகமாக ஓட்டுறது ரொம்ப ஈஸி, ஆனால் பைக்கை ஸ்லோவாக ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் நல்லா ஸ்லோவாக ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேகமாக போகிறீங்கன்னா எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு கிராஷை வந்து பண்ண நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ டிடிஎஃப் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளச்சை விடுறதை பற்றி சொல்லித்தரேன். இப்போ 2 ஃபிங்கரில் வந்து பார்த்தா கிளச்சை பிடிச்சிட்டேன், ஃபஸ்ட் கியர் போட்டேன். ஸோ வந்து கொஞ்சமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த கிளச்சை விடணும். சரிங்களா டிடிஎஃப்? கொஞ்சமாக கிளச்சை விட்டுட்டு அப்படியே காலை வந்து தூக்கி மேலே போட்டுக்கிட்டோம்னா இங்கே பாருங்கள் வண்டி எவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. கால் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே வச்சுட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். அப்போ நானும் வந்து பண்ணால் ஒரே கையில் பண்ணுற வாசா அப்படின்னா டிடிஎஃப் நீங்கள் வந்து பண்ணால் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணால் அப்படி பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ வண்டி நிப்பாட்டிடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வண்டி ஒரு மாதிரி இருக்குங்க. சில வண்டி வந்து பண்ணால் ஆஃப் கிளச் இருக்கும், சில வண்டி வந்து பண்ணால் ஃபுல் கிளச் இருக்கும். உங்கள் வண்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் சொல்லித்தரதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டிங்க, ஃபஸ்ட் கியர் போட்டிங்க. இங்கே பாருங்கள் ஒரு 20% விட்டுட்டிங்க, வண்டி மூவ் ஆகலை. இப்போ ஒரு 30% விட்டுட்டிங்க, லைட்டாக மூவ் ஆகுது. ஒரு 40% விட்டுட்டிங்க, இப்போ வந்து பண்ணால் லைட்டாக த்ராட்டில் பண்ணுங்கள், ரொம்பலாம் த்ராட்டில் பண்ண வேணாம். த்ராட்டில் பண்ணிட்டு கிளச்சை ஃபுல்லாக விட்டுட்டு அப்படியே ஸ்லோவாக போகணும். ஓகேங்களா? ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளச்சை டக்குன்னு த்ராட்டில் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். ஒரு 50% ஆஃப் ஆக்சிலேட்டர், ஒரு 20% ஆஃப் ஆக்சிலேட்டர், அப்படியே 50லேருந்து இப்போ வந்து இது 50ல் இருக்குது, இது 20ல் இருக்குது. ஓகேங்களா? 20லேயே இருக்கட்டும். இந்த 50ல் இருக்கிறது வந்து பண்ணால் அப்படியே 70 ஆக்கி 100 ஆக்கிடுங்க. ஓகேங்களா? இன்னும் டைம் ஸ்லோவாக சொல்லித்தரேன். 20% ஆஃப் ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க. ஸோ வந்து ஒரு 2 RPMல இருக்கட்டும், இல்லை ஒரு 3 RPMல இருக்கட்டும். இப்போ 50% ஆஃப் அந்த கிளச்சு அந்த த்ராட்டிலுங்கிறது வந்து பண்ண வாயில் டக்குன்னு வர மாட்டேங்குது. இப்போ வந்து ஒரு 20% ஆஃப் ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க. இப்போ வந்து 50% ஆஃப் கிளச்சு கொடுக்குறீங்க. இப்போ வந்து வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா மூவ் ஆக ஆரம்பித்த உடனே அப்படியே மொத்த கிளச்சை விட்டுட்டு அப்படியே நீங்கள் பாட்டு மூவ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகுங்க. ஸோ வந்து செகண்ட் கியர் எப்போ ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டி ஒரு 4000 RPM தாண்டிடுச்சா, இப்போ வந்து செகண்ட் கியர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இடத்துல வந்து பண்ணால் நீங்கள் செகண்ட் கியர்லேயே போகலாம். அதாவது எப்போவுமே வந்து பண்ணால் ஒரே கியரில் முறுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட இன்ஜின் அடி வாங்கும், அதுக்கப்புறம் உங்களோட கிளச் பாக்ஸ் அடி வாங்கும், உங்களோட கியர் பாக்ஸ் அடி வாங்கும், அதுக்கப்புறம் உங்களோட மைலேஜ் அடி வாங்கும். ஒரு எக்கனாமியில் ஓட்ட முடியாது உங்களால். சரிங்களா? நமக்கு தான் கொஞ்சம் லாஸாக இருக்கும். அதனால் வந்து பண்ணால் பர்ஃபெக்டாக வந்து பண்ணால் கியர் மாற்றிக்கிட்டே வரலாம். ஸோ வந்து எப்படி கியர் மாற்றுறது அப்படின்னா அது போக உங்களுக்கே ஃபீல் ஆகிடும். ஸோ வந்து ஸ்டார்டிங்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பண்ணால் 1 செகண்ட் போகலாமா? இப்போது இந்த வழியிலலாம் வந்து பண்ணால் நான் ஒரு 3rd கியர் 4th கியரில் போவேன். அது ஒருத்தங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஏற்ற மாதிரி. நான் ஆஃப் ரோடு கொஞ்சம் நல்லா ஓட்டுவேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து பண்ண ஒரு 3rd கியர் 4th கியர் தான் ஓட்டிப்பேன். எல்லாரையுமே நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஒரு செகண்ட் கியர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டிடிஎஃப் செகண்ட் கியர்லேயே நீங்கள் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு இருக்கலாம் ஜாலியாக. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் கியர் வந்து பண்ணால் நீங்கள் 18ல் ஸ்வாப் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து பண்ணால் ஒரு வண்டி ஒரு 25 போனதுக்கப்புறம் வந்து பண்ணால் 3rd கியர் நீங்கள் போட்டுக்கலாம். 35 போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4th கியர் போட்டுக்கலாம். ஒரு பைக் ஒரு மாதிரிங்க. இப்போ R15 பொறுத்தளவுக்கு 6th கியர்லேயே வந்து இப்போ பாருங்கள் 5th கியர்லேயே வந்து பண்ணால் 32 போக முடியுது. R15 V3 பொறுத்தளவுக்கு 6th கியர்லேயே வந்து பண்ணால் நீங்கள் 40லேயே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ 6th கியரில் வந்து பண்ணால் ஒரு 42ல் போயிட்டு இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பண்ணால் நீங்கள் ஜாலியாக மெயின்டைன் பண்ணலாம். டிடிஎஃப் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஆக்சிலேட்டர் வந்து பண்ணால் 20% தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் 20% தான் கொடுக்கணும் இல்லை, 30, 40 வரைக்கும் கொடுக்கலாம். 50க்கு மேலே நீங்கள் போகாதீங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கில் கொண்டு போய் நிப்பாட்டிடும். இப்போ வந்து நம்ம ஒரு ஆஃப் ரோட்டில் இருக்கோம். ஸோ வந்து 50க்கு மேலே போகும்போது என்ன ஆகும்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீல் ஸ்பின் அதிகமாக இருக்கும், மண்ணுங்கிறதுனால உங்களை இழுத்து கீழே காட்டிடும். இதுவே வந்து பண்ணால் நீங்கள் தார் ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வண்டி வந்து பண்ணால் வீலி ஆகிடும். நீங்கள் வந்து பண்ணால் ஒரு 40 வரைக்கும் கொடுக்கலாம். இங்கே பாருங்களேன், கொஞ்சமாக த்ராட்டில் உங்களுக்கு கொடுத்து பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஜஸ்ட் பின்னாடி திரும்பி பாருங்கள், புரியுதுங்களா? நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இது சப்போஸ் இது நம்ம எல்லாருமே பிகினர்ஸாக தானே ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டக்கப்புறம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பண்ணால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, டக்குன்னு கீழே விழுந்துருவோம். ஸோ வந்து கியர் சேஞ்சிங் அப்படிங்கிறது இவ்வளோ தாங்க. கிளச் விடுறது ரொம்ப ஈஸி தான். கிளச் விடுறது வந்து பண்ணால் ஸ்டார்டிங் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. டிடிஎஃப் நிறைய பேர் வந்து பண்ணால் கியர் மாற்றும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இப்படி நம்ம போயிட்டுருக்கோம், இப்போ நீங்கள் அடுத்த கியர் போடணுன்னா கிளச்சை பிடிச்சிட்டு கியரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் கிளச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் த்ராட்டில் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ டைம் செலவாச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ டைம் செலவாகக்கூடாது. எப்படி நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணோன்னா அவ்வளோதான். இப்படி தான் வந்து பண்ண நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணணும். இதுக்காக நிறைய டைம் செலவு பண்ணவே கூடாது. என்னடா இது, நமக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டி வந்து நமக்கு முன்னாடி நிற்குது, இங்கே யார் எடுத்துகிட்டு வந்து பார்க் பண்ணுது? மேபி எங்கள் அம்மாவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க.
ஸோ வந்து கீர் சேஞ்சிங் வந்து பண்ணால் இவ்வளோ தான் இருக்கணும். இப்போ போயிட்டே இருக்கீங்க, அவ்வளோ கீர் செகண்ட் மாற்றியாச்சு, அவ்வளோ தேர்ட் கீர் மாற்றியாச்சு, அவ்வளோ ஃபோர்த் கீர் மாற்றியாச்சு, அவ்வளோ ஃபிஃப்த் கீர் மாற்றியாச்சு, அவ்வளோ கீர் ட்ராப். இப்போ வந்து அடுத்தது வந்து பண்ணால் பிரேக்கிங் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். டிடிஎஃப் வண்டியை திருப்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி. அண்ட் டிடிஎஃப் பைக்கிங்கை பொறுத்த அளவுக்கு நம்ம கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே தாங்க இருக்கணும். நமக்கு எல்லாமே கற்றுக்கிட்டோன்னு சொல்லிடவே முடியாது. ஒரு நாளும் ஒரு புது விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பிகினர்ஸை யாரையாவது ஓட்ட வச்சு நான் பின்னாடி உட்காந்து நான் கைடன்ஸ் தரேன். அதுக்கப்புறம் ரோட்டில் ஸோ வந்து நார்மலாக யாரும் வராத இடத்துல பழகிட்டு அவங்க லைசன்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ரோட்டில் ஓட்டுவாங்கள்ல, ரோட்டில் ஓட்டும்போது அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிடிஎஃப் ஒரு நாளும் நம்ம ஒரு விஷயமும் கற்றுக்கிட்டே தாங்க இருப்போம். டிடிஎஃப் அடுத்தது வந்து பண்ணால் பிரேக்கிங் கிளாஸுக்கு போகலாம். பிரேக்கிங்கை பொறுத்தளவுக்கு 3 பிரேக் இருக்குங்க நம்ம வண்டியில். என்ன சார் சொல்கிறேன், மொத்தமாக 3 பிரேக்கா? மொத்தமாக வண்டியில் 2 பிரேக் தானே அப்படின்னா, வண்டியில் பிரேக் 2 தான், ஆனால் நம்ம பிரேக்கிங் பண்ணக்கூடிய விதம் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ வந்து ஒரு பிரேக்கிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கிங். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கோம், வண்டி வந்து பண்ணால் ஏபிஎஸ்ஸாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏபிஎஸ்ஸாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாகவே பிடிக்கலாம். ஏபிஎஸ் இல்லைன்னா வந்து பண்ணால் நீங்கள் அளவாக தான் பிடிக்கணும். இங்கே பாருங்களேன், நீங்கள் இப்போ பிரேக் பிடிக்கிறீங்கன்னா போயிட்டே இருக்கும், வண்டி நிப்பாட்டிடுச்சு. ஆனால் வண்டி உங்களுக்கு கீழே காட்டல, ஏன்னா அது ஏபிஎஸும் நான் ஏபிஎஸும் பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு நாள் வீடியோ போடுறேன். ஸோ வந்து ஏபிஎஸ் இருந்தால் நீங்கள் டக்குன்னு ஃபுல்லாக பிடிச்சா நிப்பாட்டிடலாம். செகண்ட் வந்து பண்ணால் பேக் பிரேக். போய்கிட்டே இருக்கீங்க, பேக் பிரேக் பிடிக்கிறீங்க. ஆனால் ஃப்ரண்ட் பிரேக்கை விட பேக் பிரேக் வந்து பண்ணால் ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே பிரேக் பிடிக்கும்போது ஃப்ரண்ட் பிரேக் கொஞ்சம் நிறைய பிடிக்கணும், பேக் பிரேக் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கணும். ஆனால் சுச்சுவேஷனை பொறுத்து இடத்த பார்த்து கரெக்டாக பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ போயிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பண்ணுறோமா, வாவ் எவ்வளோ ஷார்ப்பாக நிப்பாட்டிச்சு பார்த்தீங்களா? ஸோ அதனால் 2 பிரேக்கும் கரெக்டாக நீங்கள் ஈக்குவலாக பிடிச்சிக்கணும். ஏபிஎஸ் பைக்கை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்கை வந்து பண்ணால் ஃபுல்லாகவே பிடிச்சிடலாம்.